வணக்கம். நெருப்பு தமிழர். அன்பில் மகேஷ் அழுகிறாரு. இது எங்கேயாவது கேட்க முடியுமா? எப்படிப்பட்ட கபட நாடகம் தெரியுமா இது? அன்பில் மகேஷ் அழுகிறது. என்னங்கடா எப்பா, என்னங்க நடிப்படா எப்பா. அப்படியே திமுக காரவங்கெல்லாம் அப்படியே முதல்வர் பேசுகிறாராமா. திமுக காரவங்கெல்லாம் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்களாம்மா. ஏங்க, கள்ளச்சாராயத்தில் 140 பேர், 150 பேர், 160 பேருன்னு போய் ஒவ்வொருத்தவனும் போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 57 பேர் 63 பேர் செத்து போனாங்களேங்க. அப்போ என்ன திமுக காரங்களாம் தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கிட்டானா, இல்லை திமுக காரங்களாம் விஷம் குடிச்சிட்டு செத்துட்டானா? இதெல்லாம் நடக்கலையா? என்னமோ ஒன்றுமே நடக்காத மாதிரி அன்பில் மகேஷ் அழுகிறது என்ன? அப்படியே நம்மால் உருட்டுறாருங்க. மாசம் என்ன தெரியுமா உருட்டுறாரு? வரும்போதே செத்து போயே வந்துட்டாங்களாம். 10 பேரை பார்த்தாராம், செத்து போயே வந்துட்டாங்களாம். என்னங்க நடக்குது இங்கே? என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு இங்கே என்ன ஒரு 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வந்துருந்தானுங்களா? எனக்கு தெரிஞ்சு என் ஊரில் தேரோட்டத்திற்கெல்லாம் 5 லட்சம் பேர் கூடுறாங்கங்க. அவ்வளோ பெரிய தேர், தெற்காசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேரை இழுத்துக்கிட்டு வரும்போது இதுவரையில் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடந்தது கிடையாதுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் திருவிழா நடக்குதுங்க, பல லட்சம் பேர் கூடுறாங்கங்க. எந்த அசம்பாவிதம் நடந்தது இல்லைங்க. அது எப்படிங்க இங்கே மட்டும் நடக்கும்? சரி, ஒரு 30,000 பேர் கூடுறான், ஒரு 50,000 பேர் கூப்பிட்றான், 5 லட்சம் பேர் கூடுற இடத்துல கூட இது மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கலையேங்க. என்னங்க நடக்குது இங்கே? திமுக காரன் அப்படியே எல்லாரும் நடிக்கிறானுங்க. கள்ளச்சாராயத்தில் இவ்வளோ பேர் செத்தாங்களே, அப்போ இவனுங்க எங்கே போனானுங்க? கள்ளச்சாராயம் செத்து போன உடனே எல்லாரும் செத்து போயிட்டானா திமுக காரன் எல்லாம்? என்னங்க நடக்குது இங்கே? அப்போ இந்த நாட்டில் ஒரு கட்சியை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய சதித்திட்டம் என்பது இதுதான். இன்றைக்கு நான் சொல்கிறேங்க, திமுக காரன் தன்னை வளர்த்து கொள்வதற்கு ஏது வேணுமானும் பண்ணுவானுங்க திமுக காரன்.